I request actor Shiva, Executive Director Thiru Ramesh Avargal, General Manager Thiru Sankaran sir and Rajan sir to join us on the stage, please. Ready? 3, 2, 1. Let's have a big round of applause for the launch of Whistle Powder Anthem for CSK by City Union Bank. CUB is 120 years old bank. 120 years old bank. Actually, we got customers all over the world. Like that, CSK also all over the spectators from all over the world. We are now joined together. I think we have introduced. We have had a tie-up with the CSK. We introduced a credit card. It will definitely enhance our relationship. Lot of customers will come into the fold. I think so. Other than that, I don't know. Sir, உங்ககிட்ட கேட்கறதுக்கு சில கேள்விகள் இருக்கு சார் என்கிட்ட. ஒஃபிஷியல் கிரெடிட் கார்டு பார்ட்னர்ஸாக சிட்டி யூனியன் பேங்க் சிஎஸ்கேவோட அசோசியேட் ஆயிருக்காங்க. இந்த கார்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன சார்? மற்ற கார்டுக்கும் இந்த கார்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஐ திங்க் கேட்கல உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் இது கிடைக்கும், உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ரீயாக கிடைக்கும். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ், லாட் ஆஃப் ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே சார், இந்த கார்டை அப்ளை பண்ணி வாங்குறது எவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் சார்? ஆன்லைனில் பண்ணால் 24 ஹவர்ஸில் கிடைக்கணும். ஃபிசிக்கல் மோடில் பண்ணால் வித்தின் 48 ஹவர்ஸில் யூ கேன் ரீச் இட். ஓகே சார். அண்ட் சிட்டி யூனியன் பேங்க் அண்ட் சிஎஸ்கேவோட இந்த ரிலேஷன்ஷிப், இந்த அசோசியேஷன் அண்ட் இந்த ஆந்தம் லான்ச், இந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். Last year, I think so. Last year we entered into tie-up with CSK in this regard. Definitely enhanced both of எங்களுக்கும் CUBக்கு got a lot of உங்களுக்கு இது கிடைச்சது, brand value கிடைச்சது. In turn we can able to attract lot of CSK fans in this regard. Okay. எங்களோட கார்டோட மெம்பர்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு நல்லா. அண்ட் நம்ம சிட்டி யூனியன் பேங்கோட ஸ்பெஷல் சர்வீசஸை பற்றி ஒரு 2 வார்த்தைகள். ஆக்சுவலி வந்து தோ வி ஆர் 120 இயர்ஸ் பேங்காக இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் பேங்கிங் எல்லாம் இந்த ஆந்தம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விஷுவல்ஸ் நான் பார்க்கும்போது சென்னை 28 வர சீன்ஸ் மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் நிறைய கனெக்ஷன் இருந்தது. முக்கியமாக வந்து லைஃப்பில் டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. இந்த ஆந்தம் இப்போ சென்னை டீமுக்கு தேவைப்படுற ஒரு ஆந்தமாக இருக்குது. அண்ட் ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம வந்து பயங்கரமாக வச்சுருக்கோம். அண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நடக்காத போது கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படி லயன் இருக்கும்போது லயன் கப்பு அது எப்படி சார் நம்ம மிஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால் இந்த ஆந்தம்க்கு அப்புறம் சிஎஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக ஆகும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை. வேறு வழியில் நடந்து தான் ஆகணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் நியூஸ் தலை திருப்பி வந்து விளையாட போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸோ எக்ஸைட்டட். ஸோ எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது லாஸ்ட் டைம். என்னென்னா தோனி லாஸ்ட் ஆட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பார்த்தோம். ஸோ பார்த்தா வந்து நான் பார்த்ததுலேயே ரொம்ப சோகமான மேட்ச் வந்து அதுதான் நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து 4 ஓவர் 70 அடிக்கும் பயங்கர டிஃபென்ஸ்லாம் ஆடிருந்தாங்க. ஸோ என்னன்னா இப்படி ஆயிடுச்சு, இப்படி தலை குளிஞ்சும் போது கீழே இருந்த ஒருத்தர் சொன்னான், நீங்கள் போய் ஆடுங்க அப்படின்னா. ஓகேங்களா, அப்போ தான் யோசித்தேன் இனிமேல் நம்ம கிரவுண்டுக்கு போய் மேட்சே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் சிஎஸ்கேவோட பெரிய விஷயம் என்னென்னா தி ஆல்வேஸ் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ரிசல்ட் எப்பவுமே வந்து தி ஆல்வேஸ் டெலிவர். அது நாட் ஓன்லி IPL, வேர்ல்டு லெவலில். ஸோ ஐ ஹோப் எல்லா ஃபேன்ஸுக்கும் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் தான் எனக்கு இருக்குது. தோனி வந்து திருப்பி வந்து ஒரு கலக்குவார் அப்படின்ட்டு. செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாலும் உங்கள் நேர்மை இருக்கே, அது ரொம்ப ரொம்ப ஹானஸ்டாக இருக்குது உங்கள் டெலிவரி. பட் அந்த சோகத்தை லைட்டாக ஒதுக்கி வச்சுட்டு சிஎஸ்கேவோட உங்களோட பெஸ்ட் மெமரி, உங்கள் ஜேர்னி வித் சிஎஸ்கே, அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த டிஷர்ட் இருக்குல்ல, இது எல்லாருக்குமே தெரியாது. இந்த டிஷர்ட் வந்து எனக்கு சிஎஸ்கே அமிச்ச டிஷர்ட். அதனால தான் பெரிய சிவான் போட்டுருக்கேன். ஸோ வந்து அவங்க எனக்கு அமிச்சாங்க அந்த டிஷர்ட்டு. ஸோ அந்த டிஷர்ட் வந்து எனக்கு அமிச்சது வந்து அவங்க மேட்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. அந்த மேட்ச்சுக்கு நான் போட்டு போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிஷர்ட்டை போட்டு இங்கே வரேன் நான். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்க டிஷர்ட் அனுப்பும்போது நான் இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சேன் எங்களுக்கு, போலர் தான் வேணுமா அப்படின்னு கேட்டு அமிச்சேன். தேங்க்யூ சார், டிஷர்ட் வச்சுங்க அப்படின்னா.
ஸோ நம்ம போலிங் தெரியல உங்களுக்கு எல்லாம் ஏரியா டென்னிஸ் பால் போலிங். ஸோ உங்களை பத்தி தெரியாமையா நாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு ரசிச்சு பார்த்திருக்கோம் அது. அதான் இந்த இப்போ இந்த பாட்டோட சேர்ந்து இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது சிஎஸ்கே பார்க்கும்போது இந்த ஃபேன்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற விஷயம், இட்ஸ் இமோஷன். ஓகே, ஏன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம போய் அங்கேருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு. இப்போ தோத்தாலும் எதிரி டீமை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரே ஊர்னா சென்னை தான். அது வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து அது தெரியும். அதனால வந்து இட்ஸ் எமோஷன். ஸோ நம்மலாம் பக்கா பாருங்க, சென்னை 28, வடக்கம் சென்னை எல்லாமே சென்னையிலே பண்ணிட்டு சிஎஸ்கே இல்லைன்னா எப்படி? கரெக்ட். சென்னை அப்படின்னு பேர் வந்தாலே கூட வந்து உங்க பேர் வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஸோ சென்னை பத்தி அப்ப சொல்லுங்க, சென்னை அப்படிங்கிற ஒரு இமோஷன் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இமோஷன்? தேங்க்யூ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, தேங்க்யூ. அண்ட் இப்போ பிரஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா ஒரு 2 கேள்விகளுக்கு அவங்க கேள்வி ஒன்னே ஒன்று தான், எப்போ முடியும்? அதனால தான் 1-2 கேள்வி அவ்வளவுதான், நம்மளும் வந்து டைம் எடுத்துக்கிறோம். என்னன்னா ஆனா நான் இப்போ சிஎஸ்கே சிபி இப்போ உங்க விசில் போடுனா இப்போ சிஎஸ்கே பாட்டு, இந்த பாட்டு கேட்கும் போது அப்படிதான் இருக்கு. இந்த பாட்டு கேட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆடுற மாதிரி தான் இருக்கு, விசில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்கோர்ஸ் சிஎஸ்சிக்கு தான் அந்த கேள்வி தானே கேட்குறீங்க, தெரியுது நீங்க இங்கே வரீங்கன்ட்டு, புரியுது. சிஎஸ்சிக்கு தான் நான் சப்போர்ட். ஆனா இப்போதைக்கு உங்களுக்குன்னு நம்ம 2 பேர் தான் டீம் இப்போ, பட் ஆல்வேஸ் சிஎஸ்கே தானே. என்னன்னா பலன்ட்டு நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்க்கல. இது வரைக்கும் அந்த மேட்ச்ல பலவீனன்றது எல்லாத்தையுமே பார்க்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு பிளேயரும் வரும்போது அப்பா இவர் தானே நம்ம டீமை காப்பாற்ற போறான்னு நினைக்கிறோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாரோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திருப்பி உள்ளே போறாரு. ஓகேங்களா? போலிங் போடும்போது இவர் போடுற ஸ்பீடோட பால் ஃபாஸ்ட்டாக வெளில போகுது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து இப்போ. ஆனால் ஐ திங்க் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னதான் வந்து எவ்வளோ பெரிய கேப்டன் இருந்தாலும் சரி, ஐ திங்க் அங்கே தலை இருந்தால் நம்ம ப்ரெசன்ஸ் வில் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய இது. மேபி பார்ப்போம் நெக்ஸ்ட் இதில் அவர் வந்துட்டார். ஒன்றும் சேஞ்ச் இல்லைன்னா தலை உள்ள வந்தா போதுண்ணே, அதுதான் மேட்ரு. எதுக்கு மாறுறாங்கண்ணே? அப்படியே இந்த விஷயம் யாருன்னா உங்ககிட்ட சொல்றேன். சி அப்படி இல்லைண்ணா, இப்போ எம்ஜிஆர் சார் இருக்காரு, அவர் எப்பவுமே எப்போ திருப்பி அடிப்பாரு? 3 அடி வாங்கி தானே அடிப்பாரு. அது இப்போதான் 3வது மேட்ச் தோத்துருக்கு, 4வது மேட்ச் டிசைட் பண்ணாது. அது மட்டும் இல்லைண்ணே, நான் அதெல்லாம் சும்மா என்னைக்குமே சிஎஸ்கேயோட ஃபேன்ஸ் வந்து தலைக்கு என்னலாம் சரி தேல் சப்போர்ட் சிஎஸ்கே. நீங்கள் சொல்லுங்கள், 2 மேட்ச் தோத்தாங்க, நிறைய பேர் சொன்னாங்க இப்படியே போனால் கிரவுண்டில் கும்பலே இருக்காது. நாளைக்கு மேட்ச் டிக்கெட்டு கிடைக்குமான்னு கேட்டு எனக்கே 10 ஃபோன் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆல்வேஸ் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ இது அவங்க புரிஞ்சு நம்ம பிளேயர்ஸ்லாம் இது வந்து நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்லுங்கள், நம்ம போயிடலாமா பேசாம? அண்ணே சிஎஸ்கே அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன அட்வைஸ்லாம் ஒன்றுமே இல்லைண்ணே, ஒன்றே ஒன்று தான். என்னன்னா ஆமாம், என்னன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் விளையாடும் போது இவ்வளோ பேர் உங்கள் பின்னாடி இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சால் போதுன்றது தான் நம்மளுடைய ரிக்வெஸ்ட். அட்வைஸ்லாம் கிடையாதுண்ணே. ஏன்னா நம்ம போய் அட்வைஸ் பண்ணுறாங்களா தோனிலாம், அவர் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு.